காதல்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நானும் அப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டேன் உங்க அப்பாவோட. அந்த அக்ரிமெண்ட்டுக்கும் இந்த அக்ரிமெண்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் இப்போ மலரை பார்க்கலாமா? மலர் எப்படி இருக்கா? உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மரியாதை இங்க இருந்து போயிடுங்க. Lalita Jewelry presents Roja 2, powered by Prestige, Lawyer, co-sponsored by Cordia Groundnut Oil, Tamil Matrimony, Continental Coffee. ஒரு நல்ல டெக்னீஷியனை, ஒரு நல்ல பையனை லவ்ங்கிற விஷயத்துல மாட்டிக்காம காப்பாத்திட்டேங்கிற ஒரு நிம்மதி இருக்கும்மா. இத பாரு மலர், இத நீ சாதாரணமா நினைக்காத. 30 நாளோ 30 வருஷமோ நீ உறுதியா இருக்கன்னு நீ நினைக்கலாம். ஆனா காதல்ங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. நானும் அப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டேன் உங்க அப்பாவோட. கடைசியில சாவால மட்டும்தான் என்னையும் உங்க அப்பாவையும் பிரிக்க முடிஞ்சது. அது வரைக்கும் நாங்க பிரியவே இல்லை. மா, உன் கதை வேற, என் கதை வேற. அந்த அக்ரிமெண்ட்டுக்கும் இந்த அக்ரிமெண்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அந்த அக்ரிமெண்ட்டுக்கும் இந்த அக்ரிமெண்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாம இருக்கலாம். ஆனா ரெண்டுமே அக்ரிமெண்ட் தான். அது கல்யாணத்துக்காக போட்ட அக்ரிமெண்ட்னா இது காதலுக்காக போட்ட அக்ரிமெண்ட். இது என் கதையோட பார்ட் 2 மாதிரி இருக்கு. என் அக்ரிமெண்ட் பல பிரச்சனைகள் கொடுத்தாலும் முடிவு சுபம்தான். உன் அக்ரிமெண்ட்ல என்ன நடக்குதுன்னு நானும் பார்க்க தானே போறேன். அம்மா, நீ என்ன நினைச்சாலும் சரி, இந்த அக்ரிமெண்டாலலாம் ஒன்னும் நடக்காது. நான் அவனை காதலிக்க போறதே இல்ல. இந்த அக்ரிமெண்ட் குப்பை தொட்டிக்கு தான் போகுது. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. சரி, உனக்காக தான் நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஆசிரமத்துக்கு கிளம்பட்டா? என் மேல கோவம் எதுவும் இல்லையே? அதெல்லாம் எதுவும் இல்லை. நீ உடம்பு பார்த்துக்கோ. 2 பேரும் கவனமா இருங்க. சரிம்மா. நெக்ஸ்ட் இயரிங் வரும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் சார். அது வரைக்கும் தம்பியை கொஞ்சம் ஒழுங்காக இருக்க சொல்லுங்கள் சார். தம்பி வந்துட்டார் பாருங்க. ஆண்டனி, ஏய் ஏய் ஆண்டனி, இதில் ஒரு சைன் பண்ணுங்க. சார் நீங்களும் இதில் ஒரு சைன் பண்ணுங்க. சார் எல்லா வார புதன்கிழமையும் தவறாம வந்து சைன் பண்ணிடணும். ஒரு வாரம் தவறுனாலும் பிரச்சனை ஆயிடும். ஜாமீன்ல தான் வந்திருக்காரு, பாத்துக்குங்க. சார் உங்கள் பையனை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுங்கள். தேவையில்லாமல் என் கிளைண்ட்டு கிட்ட எந்த பிரச்சனைக்கும் போகாதீங்க, விலகியே இருங்க. நானும் அட்வொகேட் தான் மிஸ்டர். எனக்கு சட்டம் சொல்லி தராத. நான் நினைச்சிருந்தா என்னோட சீனியாரிட்டிக்கு ஹைகோர்ட்லயே ஜட்ஜ் ஆயிருந்திருப்பேன். வருமானத்துக்காக தான் நான் இன்னும் வக்கீலாவே இருக்கேன். உனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எனக்கே வந்து பாடம் எடுக்கிறியா? சார் அதுக்கு இல்லை சார், உங்கள் பையனை பார்த்தீங்கல்ல எப்படி இருக்காருன்னு. ஜாமீனில் தான் வந்திருக்காரு. திரும்பவும் பிரச்சனை பண்ணா மொத்தமாக உள்ளே போக வேண்டியதுதான். இருக்கிற நிலைமையை பார்த்தா அப்படிதான் நடக்கும் போல இருக்கு. பார்த்துக்கங்க. ஏய், என் பிள்ளைய எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். அவனை ஜாமீன்ல கொண்டு வர தெரிஞ்ச எனக்கு இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வருவோம் தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு போ. நம்ம 2 பேரும் ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? ஆண்டனி செல்வனாகிய நீ மலரை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம். மலராகிய நீ ஆண்டனி செல்வனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? ஆண்டனி, என்ன ஜாமீன்ல எடுக்க உனக்கு இவ்வளோ நாளாச்சா? ஏய், நான் என்னமோ வேணும்னே லேட் பண்ண மாதிரி கேட்குறேன். அப்பா எவ்வளோ ட்ரை பண்ண தெரியுமா? எப்பவுமே குற்றத்தை பொறுத்து தாண்டா ஜாமீனே கிடைக்கும். உன்னை இப்போ வெளியே கொண்டு வரதுக்கே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? பா, உனக்கு இதை சொல்ல வெக்கமா இல்ல?
எவ்வளோ பெரிய ஆள் நீ. பண பலம் ஆள் பலம் எல்லாம் வச்சிருந்தோம் என்னை வெளியே எடுக்க உனக்கு இவ்வளோ நாள் ஆயிருக்கு என்ன? டேய் நான் சொல்றத புரிஞ்சுக்கடா. பா நீ எதுவுமே என்கிட்ட பேசாத. இப்போ மலர் எங்க இருக்கா? டேய் அவ எங்கேயோ இருந்து தொலைட்டோம்டா. முதல்ல வீட்டுக்கு போலாம் வா. பா நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நீ எனக்கு சொல்லாத. அதான் நான் தான் டிசைட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் எனக்கு மலரை பார்க்கணும். வண்டியோட ஆசிரமத்துக்கு போகலாம். டேய் நான் சொல்றத கேள்றான்ற. ஆசிரமத்துக்கெல்லாம் போவேனா. அவளை தலைமொழிகிடுறா. ஜெயிலுக்கு போய் அசிங்கப்பட்டதெல்லாம் போதுண்டா. இப்ப நான் உன்னை வெளியே கொண்டு வரப்பட்ட பாடு பெரும் பாடுடா. இதோட நாம அவங்க வழியில தலையிடாம நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துருவோம்டா. பா நான் சொல்றத நீ கேளு. மலர் தான் என்னோட லைஃப். அவ உன்னோட மருமக. அவ்வளோ மட்டும் இல்லை, அந்த ஆசிரமத்தை நான் அட்டையாம விட மாட்டேன். ஒரு வாட்டி மிஸ் ஆயிடுச்சு, ஆனா இந்த வாட்டி கண்டிப்பா மிஸ் ஆகாதுப்பா. ஆசிரமத்துக்கு போலாம். வண்டி எடுக்க சொல்லு. விட மாட்டேன் போல இருக்க. இது நல்லா இருக்காப்பா. மதி, நீ அவளை லவ் பண்ண வச்சுட்டா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பாளடா. கா அதான் அக்ரிமெண்ட்ல இருக்கு. கண்டிப்பா அவளை லவ் பண்ண வைக்கிறேன், கல்யாணம் பண்றேன். அப்புறம் பாரு, எனக்கு லவ்வே செட் ஆகாதுன்னு சொன்னவலாம் முகத்தை எங்க தூக்கி வச்சுக்கிறாங்கன்னு பாப்போம். கா ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோக்கா, இதுதான் என்னோட கடைசி லவ். அவளை லவ் பண்ண வைக்கிறேன், கல்யாணம் பண்றேன். டேய், ஆனா அவதான் 100 நாள் கொடுத்தாலேடா. உன்னை யாரும் முந்திரி கொட்ட மாதிரி 30 நாள் போதும்னு சொல்லிட்டு வர சொன்னது. ஒரு 100 நாள் கிடைச்சிருந்தா உருண்டு பிறண்டாவது லவ் பண்ண வச்சிருக்கலாம்ல. ஆமா, 100 நாள் கொடுத்தா என்ன 300 நாள் கொடுத்தா என்ன? இவ பண்ற டார்ச்சர்ல அவ தலை தெரிச்சு உடம்பா தான் சரி. ஏய், எதுக்குடி சிரிக்கிற? நீங்க என்னங்க முணுமுணுக்குறீங்க? இல்லம்மா, ஏதோ பால் தீர மாதிரி வாட வரல உனக்கு. இந்த ரணகலத்துல அதான் உங்களுக்கு முக்கியமா? அதெல்லாம் சிம்ல தான் வச்சிருக்கேன். நல்லா பால் சுண்டட்டும். புது ரெசிபி ட்ரை பண்ண போறேன். இன்னைக்கு யார் வீட்டு நாயோ? என்ன நாயி? அவர் கிடக்குறாரு, விடுறா. நீ சொல்லு. என்ன கான்ஃபிடென்ட்டா இருக்கல? லவ் பண்ண வச்சிருவல? கா லவ் பண்ண வைக்கிறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லக்கா. ஆனா ஆமா ஆமா, லவ் பண்ண வைக்கிறதெல்லாம் பெருசு இல்ல, அது பிரேக்கப் ஆகாம பாத்துக்கிறது தான் பெருசு. மாமா, அட நீனும் அதான மாப்பிள்ள சொல்ல வந்த? அதெல்லாம் தான் நானும் சொல்ல வந்தேன். ஆனா நீங்க சொன்ன ரொம்ப கேவலமா இருக்கு. டேய் ஏங்க சும்மா இருக்க மாட்டீங்களாங்க? எதையாவது சொல்லிக்கிட்டு கொஞ்சம் அமைதியா இருங்க. நீ சொல்றா. 30 நாளுக்குள்ள அவளை கண்டிப்பா லவ் பண்ண வச்சிருவேன்க்கா. இங்க பாரு, இந்த தடவை பிரேக்கப்பே ஆகக்கூடாதுன்னு தான் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண வச்சிருக்கேன். அவளை எப்படியாச்சும் லவ் பண்ண வச்சுட்டா போதும். அவ்வளவுதான், பிரேக்கப்பே ஆவாது. டேய், இங்க பாரு, பாஸ்ட் லவ்ல தான் சொதப்புனா மாதிரி இதையும் சொதப்பி வச்சிராதடா. அந்த பொண்ணை பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா. அக்காவு மாதிரி இன்டெலிஜென்ட்டா வேற இருக்கா. நீ பாட்டுக்கு உன் பழைய டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஏதாவது சொதப்பிராதடா. என்னக்கா நீயும் இப்படி பேசுற? டேய், உங்க அக்காவே உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டாடா. மாமா, என்ன உங்களுக்கு என்ன பார்த்தா காமெடியா இருக்குல்ல? ஏங்க ஏங்க அவனை டிஸ்கரேஜ் பண்றீங்க? அவன் லவ்வுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்களேன். ஏண்டி, உன் தம்பிக்கு லவ் வந்துச்சுன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணணும், ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஆறுதல் சொல்லணும். இதுக்கு தானே இருக்குண்ணா? எனக்கு வேற வேலையே இல்லையா? நீங்க லவ் பண்ணுங்க, பிரேக்கப் பண்ணுங்க, என்ன ஆளை விடுங்கடி, முடியலடி. என்னங்க இப்படி பேசிட்டீங்க? அவன் லைஃப் நமக்கு முக்கியம் இல்லையா? அவன் சந்தோஷம் நம்ம சந்தோஷம் இல்லையா? அவன் உங்க மச்சான், அத மறந்துட்டீங்களா? ஆமா, மறந்துட்டாரு. அவன் வாழ்க்கை முக்கியம் இல்ல? இல்ல. ஏய், நானும் ஒரு வேலைக்கு போறேன், அதுக்கு சம்பளம்னு ஒன்று வாங்குறேன், அதை வச்சு தான் அந்த குடும்பத்தை நடத்துறேன். அது உனக்கு கொஞ்சமா ஞாபகம் இருக்கா? சரிங்க, ஓகே, நீங்க உங்க வேலையை பாருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. டேய், நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்டா, அக்கா உனக்கு சப்போர்ட் பண்றேன்டா. ஓகேக்கா. மாமா, எக்ஸாம் வருது மாமா. ஒரு வேளை பிரேக்கப் ஆனாலும் 1 மாசம் கழிச்சு பண்ணிக்கோ. என்னால லீவ் போட முடியாது மாமா. அடியே, என்னடா அவளை பாரு, குழந்தைங்கள கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு உன் நிலைமை. நான் சொல்றதை கேளுடா. இந்த லவ் பிரேக்கப் இதெல்லாம் போதும்டா. ஒரு பொண்ணை பார்த்து நல்லபடியா பேசி கல்யாணம் பண்ற வேலையை பாரு. என்னால தண்ணி அடிக்க முடியலடா, கஷ்டமா இருக்குடா. மாமா, என்ன கலாய்க்கிறீங்கல்ல?
இங்க பாருங்க, அந்த மலரை நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி காட்டுறேன். இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ரொம்ப காஸ்ட்லிடா. ஓகே ஓகே. இது வரைக்கும் 2000 சத்தியம் போட்டான். நீ மகராட்சியா இருக்கணும் தாயி, உனக்கு ஒரு குறையும் வராது. ரொம்ப சந்தோஷமா. ஆதரவில்லாத இருந்த எங்களுக்கு இங்க தங்க இடம் கொடுத்து 3 வேளை சாப்பாடு போட்டீங்க. உங்க நல்ல மனசுக்கு நீங்க 100 வயசு வாழணும் தாயி. ஐயோ, இது நான் சேவையா நினைச்சு பண்ணல ஐயா, கடமையா நினைச்சுதான் பண்றேன். நானும் இந்த மாதிரி ஒரு ஆசிரமத்துல வளர்ந்த பொண்ணுதான். என்ன மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் இந்த ஆசிரமத்தையே நடத்துறேன். அம்மா அம்மா, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? என்னாச்சு? ஆண்டனியும் அவங்க அப்பாவும் வந்திருக்காங்கம்மா. வரட்டும், நான் பேசிக்கிறேன். ஐயா, நீங்க எல்லாம் ரெஸ்ட் எடுங்க. மத்தத நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். சரிம்மா, நன்றிம்மா. ரொம்ப நன்றிம்மா. வாங்க. ஆண்டி நல்லா இருக்கீங்களா? ஆண்டி இருக்கேன். உங்களுக்கு என் மேலே கோவம் இருக்கு, எனக்கு நல்லாவே புரியுது. சாரி ஆண்டி, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், மன்னிச்சிருங்க. ப்ளீஸ் ஆண்டி, என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு இப்போ தான் எல்லாமே புரியுது. நான் தப்பு பண்ணிட்டேன் தான், ஆனால் மலரை நான் உண்மையிலே நேசிச்சேன் ஆண்டி, அதான் உண்மை. என்னை நம்புங்க ஆண்டி. நான் இப்போ மலரை பார்க்கலாமா? மலர் எப்படி இருக்கா? உள்ளே இருக்காளா? இங்க பாருங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மரியாதை இங்கிருந்து போயிடுங்க. ஆண்டி, நான் பழைய ஆண்டனி இல்லை ஆண்டி, என்ன நம்புங்க. நான் மலரை பார்க்கணும் ஆண்டி. மலரை நீ பார்க்க தேவையில்லை. ஆண்டி ப்ளீஸ். டேய், ஏன்டா இவகிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க? சும்மா இருப்பா, பேசிட்டு தானே இருக்கேன். ஆண்டி, நீங்கள் அப்பா பேசுனதை தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த கோவத்தில் ஏதோ பேசிட்டாரு. ப்ளீஸ் ஆண்டி, இந்த ஆசிரமத்தை அடையணும்னு நினச்சது பெரிய தப்பு தான். என் தப்பை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ப்ளீஸ் ஆண்டி, நான் மலரை பார்க்கணும். போதும். தயவு செஞ்சு இனி என்ன பத்தியோ, என் பொண்ணை பத்தியோ, இல்ல இந்த ஆசிரமத்தை பத்தியோ உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை இனி வரவே கூடாது. இங்க இருந்து போயிடுங்க, இல்லனா வேற மாதிரி ஏதாவது பண்ண வேண்டி இருக்கும். ஏய், யார மிரட்ட? இருப்பா, சும்மா இருக்க மாட்டியா? சாரி ஆண்டி. இன்னும் நீங்கள் என்ன பழைய ஆண்டனியாக தான் பார்க்குறீங்க. புரியுது. நீங்களா என்ன புரிஞ்சுக்கிட்டு, ஆண்டனி நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு நீங்களா என்ன கூப்பிடுற வர, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். மலரை மட்டும் வர சொல்லுங்க, நான் அவகிட்ட சாரி மட்டும் கேட்டுக்கிறேன். அதுக்கு அவசியமே இல்ல. தயவு செஞ்சு கிளம்புங்க. ஆண்டி, ஜெயில இருக்கான்னு நிம்மதியா இருந்தா திரும்பி வந்துட்டானே, இவனால இனி என்னென்ன பிரச்சனை நடக்க போகுதோ. அடியே என்ன படுத்தாத, விழிய கொஞ்சம் ஒசத்தாத, அழகே நெஞ்ச அசத்தாத, இழுக்கிற மனசாத. அடியே என்ன படுத்தாத, விழிய கொஞ்சம் ஒசத்தாத, அழகே என்ன அசத்தாத, இழுக்கிற மனசாத. நேத்து இந்த நேரம் ஒன்ன தெரியாதே, இனி ஒன்ன விட்டு தூரம் போக முடியாது. டெம்பிள் ஜுவல்லரி, ஆன்டிக் ஜுவல்லரி, கல்கத்தா ஜுவல்லரி, போல்கி ஜுவல்லரி, ரூபி எமரால்ட் ஜுவல்லரி, எந்த ஜுவல்லரி ஆனாலும் மார்க்கெட்ல பெஸ்ட் பிரைஸ் தர ஒரே ஜுவல்லரி உங்க லலிதா ஜுவல்லரி. ரெடியா இருங்க, இந்த போர் உங்களை தாளிச்சிரும். உறவுகள்ல விரிசல் விழுறது சகஜம்.
கவனமா இரு, முயற்சியை விட்டுறாத மகனே. இதான் நேரம், இப்போ இல்லாட்டி எப்போ. உங்க கையால நீங்க சமைக்கிற சாப்பாடோட டேஸ்டே தனி. அடியே என்ன படுத்தாத, விழிய கொஞ்சம் ஒசத்தாத, அழகே நெஞ்ச அசத்தாத.